ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகமாயிருக்கிறீர்களா? வேதத்திலே கூட ஒரு வசனத்தை இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கலாம். உபாகமம் புஸ்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இன்றைய நாளிலே பார்க்கலாம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கு முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வார்த்தை உங்களை பார்த்து கூறுகிறதா இருக்கிறது. தேவன் உங்கள் மீது தன்னுடைய கண்களை அவர் வைக்கிறாராம். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்றால், ஒரு மாணவன் மீது ஒரு ஆசிரியர் சொல்லுவார்கள், என்னுடைய பார்வையிலே நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லது பார்த்தோம் என்றால், ஒரு திருடனாய் இருக்கிற ஒரு மனிதனையோ அல்லது கைதியையோ கூட ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய கஸ்டடியிலே வைத்திருப்பார்கள், என்னுடைய பார்வையிலே நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போலதான் இன்றைய நாளிலும் என் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் இன்றைய நாளிலே உங்களை பார்த்து அவர் கூறுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், என்னை யாருமே பார்ப்பதில்லை, என்னை யாருமே கண்டு கொள்வது இல்லை என்று சொல்லி, யார் என்னை கவனிப்பார்கள் என்று சொல்லி தனிமையில் இருக்கிறீர்களா? திக்கற்ற நிலைமையில் கூட நீங்கள் இருக்கலாம். அல்லது கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே மனிதர்கள் அல்லது பிள்ளைகள் கூட என்னை பார்க்கவில்லை, பெற்றோர்கள் கூட என்னை கவனிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? அல்லது நான் நம்பி வந்த கணவனோ மனைவியோ என்னை கைவிட்டு விட்டார்கள், அவர்களுடைய கண் பார்வையிலிருந்து நான் எங்கோ தூரமா இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? என் தேவன் இன்றைய நாளிலே உங்களை பார்த்து அவர் கூறுகிறார், அவர் நான் எப்பொழுதோ ஒரு முறைதான் உன் மீது நான் கண் வைக்கிறேன் என்று சொல்லி கூறவில்லை. என்னுடைய கண்கள், என்னுடைய பார்வை வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, என்னுடைய பார்வையை நான் எடுக்காதபடி என்னுடைய கண்கள் முழுவதுமாக உன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என் தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார். யார் இப்படி சொல்லுவார்கள்? எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு மனிதனை பார்த்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அவர்களுடைய பார்வை அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் என் தேவன் கூறுகிறார், வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் மீது என் தேவன் தன்னுடைய கண்களை அவர் வைத்திருக்கிறார். ஆம், உங்களுக்கு எந்தவித நாசமோசம் நேரிடாதபடி அவருடைய பார்வையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகையினாலே சந்தோஷமாய் இருங்கள், ஆகையினாலே மகிழ்ச்சியாய் இருங்கள், கவலைப்படாதீர்கள். மனிதர்கள் என்னை கவனிக்கவில்லை என்று சொல்லி, உறவுகள் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லி எவ்வளவோ நான் செய்து விட்டேன், ஆனால் இப்பொழுதோ கவனிப்பாரற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? ஒருபோதும் அப்படிப்பட்ட சிந்தனையை இப்பொழுது நீங்கள் எடுத்து போட்டு விட்டு உங்கள் மீது என் தேவன் அவர் தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறாராம். ஆம், அவருடைய பார்வையில் தான் நீங்கள் இருக்கிறீர்களாம். ஆம், என கண்பான தேவ ஜனமே, ஆகையினாலே தேவனுடைய கண்கள் உங்கள் மீது பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. ஆம் ஆம், என் தேவன் மறந்து விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? தெய்வம் ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி கூட நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா? இல்லை என் சகோதரியே, இல்லை என் தாயாரே, அவருடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் கூட ஒரு ஸ்திரீயை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நாம் கவனிப்போமா? அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய்
அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த ஸ்ரீயை குறித்து இன்றைய நாளில் தியானிக்க இருக்கிறோம். ஆகார் என்ற பெண்மணி, அவள் தன்னுடைய எஜமாட்டியினுடைய கடினமான ஒரு நடத்துதலின் நிமித்தமாக அங்கிருந்து அவள் சென்று விட்டாள். இப்பொழுதோ இருக்கிற இடம் வனாந்திரமான ஒரு இடமாய் காணப்படுகிறது. இந்த வனாந்திரத்திலே என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்பொழுதோ அவள் பார்க்கும்போது கர்ப்பவதியாய் இருக்கிறாள். எங்கு செல்வது, யாரிடத்தில் செல்வது என்று எதுவுமே தெரியாது அவளுக்கு. ஏனென்றால் அவள் ஒரு அடிமையான ஒரு பெண். அப்பொழுது அந்த ஒரு சூழ்நிலையில்தான் கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது இந்த ஆகாரை காண்கிறார். கண்டார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது அல்லவா? கண்டது மாத்திரம் அல்லாதபடி அந்த ஆகாரை பார்த்து அந்த தேவனுடைய தூதனானவர் சொன்னார், நீ உன் நாச்சியாரிடத்திலே போய் அடங்கியிரு என்று சொல்லி கூறினார். என்ன செய்வது என்று சொல்லி தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை, அறிய முடியாத ஒரு சூழ்நிலை, மிகவும் இக்கட்டான ஒரு நிலைமை. எங்கே போவது, யாரிடத்தில் போவது எதுவுமே தெரியாது. ஆனால் இப்பொழுது ஒரு ஆலோசனை இந்த ஆகாருக்கு வந்திருக்கிறது தேவ தூதனானவர் மூலமாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கூட ஆகாரை போல இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து என் தேவன் இப்பொழுது கூறுகிறார், இருக்கிற இடத்திலே அப்படியே இருங்கள் என்று சொல்லி. நீ எங்கே இருந்தாயோ, ஆகாரை பார்த்து அந்த தேவதூதன் கூறினது அதுதான், நீ எங்கே இருந்தாயோ உன் எஜமாட்டியின் கீழே அடங்கி இரு என்று சொல்லி கூறினார். என்ன செய்ய போகிறார்கள்? சற்று கடினமான வேலைகளை தான் கொடுக்க போகிறார்கள். இதற்கு முன்பாகவும் அந்த கடினமான வேலைகளை செய்தவள் தான் ஆகார். இப்பொழுதோ மிகவும் சற்று கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது. ஆகையின் நிமித்தமாக அவள் கடந்து வந்து விட்டாள். ஆனால் தேவதூதன் என்ன சொல்லுகிறார், என்ன ஆலோசனை கூறுகிறார்? மறுபடியும் நீ போய் உன்னுடைய நாச்சியார் எஜமாட்டியின் இடத்திலே நீ அடங்கியிரு என்று சொல்லி கூறுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எங்கோ இருந்து நீங்களும் இப்படியாக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து விட்டீர்களா? என்ன, என்னால் இருக்க முடியாது, அவர்களுடைய கடினமான வார்த்தைகள் என்னை மிகவும் புண்படுத்துகிறதா இருக்கிறது, அவர்கள் கொடுக்கிற வேலைகளை என்னால் தாங்க முடியவில்லை, செய்ய முடியவில்லை என்று சொல்லி அங்கிருந்து வந்து விட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாளில் என் தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், உங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன செய்வதென்று தெரியாதபடி நிர்கதியாய் இந்த ஆகாரை போல இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவருடைய கரத்தில் கீழாக நீங்கள் அடங்கி இருக்கும் போது, ஆம், நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆலோசனையாய் இருக்கிறது. அதன் பிறகு பார்க்கும்போது அந்த தேவ தூதன் கூறுகிறார், நீ அங்கே போய் உன் நாச்சியாரிடத்திலே அடங்கி இரு என்று சொல்லி சொன்னது மாத்திரம் அல்லாதபடி அதன் பிறகு நீ ஒரு பெரிய ஜாதி ஆகுவாய். உன்னுடைய வயிற்றிலிருந்து பெற்றெடுக்க போகிற அந்த பிள்ளையின் நிமித்தமாக உன் சந்ததி பெரிதாய் இருக்கும், பழுகி பெருகுவீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். அதே போல அந்த ஸ்திரீக்கு அதன் பிறகு அந்த சந்ததியின் மூலமாக அவர்கள் பழுகி பெருகினவர்களாக மாறினார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் அடங்கி இருக்க வேண்டியது சற்று கடினமாய் இருக்கிறது போலதான் இருக்கும், கஷ்டமாய் இருக்கும் தான். ஆனால் சற்று ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தேவதூதன் மூலமாக வானத்திலிருந்து சொல்லப்பட்ட இந்த ஆலோசனையை நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக ஆகாரனுடைய சந்ததியை விருத்தி அடைய செய்த என் தேவன் உங்களையும் அவர் விருத்தி அடைவார். உங்களையும் பழுகி பெருக செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே அந்த ஆகார் அந்த தேவதூதனவருக்கு ஒரு பெயரை வைத்தார். என்ன பெயர் வைத்தார் தெரியுமா? நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயர் வைத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களையும் என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களையும் அவர் நோக்கி கொண்டேதான் இருக்கிறார். இன்றைக்கும் என் தேவனுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாய் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? ஆலோசனை தரக்கூடிய கண்களாய் இருக்கிறது. ஏதோ அவர்கள் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் மாத்திரம் இல்லாதபடி அவர்
ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆம், அந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆலோசனையின்படியாக நீங்கள் நடக்கும் போது, அந்த ஆலோசனையை நீங்கள் கை கொள்ளும் போது, என் தேவன் கண்டிப்பாக ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, சற்று கடினமாய் இருக்கிறது. எப்படி நான் மறுபடியும் அங்கே செல்வது, அல்லது எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் பயணித்து கொள்வது, எப்படி நான் இருப்பது என்று சொல்லி மிக மன உளைச்சலோடு, மன கஷ்டத்தோடு, மன பாரத்தோடு, யாருமே அற்ற சூழ்நிலையிலே கைவிடப்பட்டவளாக இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கும் போது, அன்றைக்கு ஆகாரை கர்த்தர், அதன் பிறகு அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்த என் தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆம், இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவர் உங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். ஆம், அவர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பது மாத்திரமல்லாதபடி அவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். யார் ஆலோசனை கொடுப்பார்கள்? சுற்றி இருக்கிற மனிதர்கள் பார்ப்பது போல இருக்கும், ஆனால் ஆலோசனை கொடுக்க மாட்டார்கள். நல் ஆலோசனை இருக்காது. ஆனால் என் தேவன் கொடுக்கிற ஆலோசனை எப்பொழுதுமே அது நன்மையாக தான் இருக்கும். அன்றைக்கு ஆகாருக்கு அந்த ஆலோசனை கொடுத்த என் தேவன் உங்களுக்கும் கொடுக்கிறார். இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் உங்களை தேற்றிக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய காரியத்தை, சூழ்நிலைகளை பார்க்காதபடி, அல்லது சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்காதபடி, கர்த்தர் கொடுத்த இந்த ஆலோசனையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆகாரை கண்டு ஆகாருக்கு ஒரு வழியை காண்பித்த தேவன், பழுகி பெருக செய்த என் தேவன் உங்களுக்கும் ஒரு வழியை காண்பிப்பார். நீங்களும் இருக்கிற இடத்திலே பழுகி பெருகுவீர்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆம், இப்பொழுதும் உங்களோடு கூட இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். ஆம், என்னை பார்ப்பார் யாருமே இல்லை என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த தெய்வ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனமாகிய இவர்களுக்கு ஆண்டவரே, நீர் அவர்களுடைய சிந்தையோடு பேசினீர் அல்லவா? அவருடைய செவியோடு நீர் பேசி இருக்கிறீர் அல்லவா? ஆலோசனை கொடுக்கக்கூடிய கண்களாக நீர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இப்பொழுது வெளிப்படுத்தினீர் அல்லவா? ராஜாவே, பல காரியங்களை குறித்து ஆண்டவரே என்ன செய்வது, ஏது செய்வது என்று சொல்லி தெரியாதபடி குழப்பத்தோடு ஆண்டவரே, எந்த பாதையிலே செல்வது என்று சொல்லிக்கூட தெரியாதபடி கலங்கின இருதயத்தோடு இருந்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது இவர்களுக்கான வாசனை திறந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. இவர்களை நீர் பழுகி பெருக செய்ய போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான சமாதானத்தை இவர்களுடைய சிந்தைகளிலே இப்பொழுது இருதயத்திலே நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. இப்பொழுது மேறெடுக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே நல் ஆலோசனையை நீர் இவர்களுக்கு அருளினீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இவர்களுக்கு காண்கின்ற தேவனாய் இருக்கிறீர் அல்லவா? உம்முடைய கண்கள் இவர்கள் மீது வைக்கப்பட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆம், என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்கள் ஆலோசனை தரக்கூடிய கண்களா இருக்கிறது. ஆம், என் தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதனாலே கூட நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எனக்கு ஒரு ஆலோசனை இல்லாதபடி, அல்லது என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த காரியத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்காதா என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே காத்து இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு அவர் ஆலோசனை சொல்கிறவராக அவர் காணப்படுவார். ஏனென்றால் எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது காணப்படுகிறதல்லவா? இப்போதும் இந்த நாளிலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒரு விஷயம் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளிலும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரைக்கும் ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் ஜெபிக்க விரும்பினார்,
கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். தினசரி நடக்கிற இந்த ஜூம் பிரேயரிலே தேசத்திற்காக மாத்திரமல்ல அநேக காரியத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இதில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினார்களால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காகவும் அநேக காரியத்திற்காகவும் ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.